A to B உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை. நேரடி மற்றும் இணைய வழி. கான்டாக்ட் 7338824242. எதை நீக்க வேண்டும் என்று கேட்டால் எதை நீக்க வேண்டும் என்று சொல்ல முடியாத அளவுக்கு அன்றைக்கு ஒரு தர்ணா நாடகத்தை நடத்தினார்கள். அதனாலே இன்றைக்கு தோல்வி முகத்தோடு வெளியே வந்து செய்தியாளர்களை சந்தித்திருக்கிறார். அவர் சொல்லுகிறார், திருவாரூரிலே, திருச்சியிலே, நாகையிலே, நாமக்கல்லிலே யாருக்கும் எதுவும் ஏற்படவில்லை என்று. திருச்சியிலையும் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், மயக்கமடைந்திருக்கிறார்கள், ஆதாரங்கள் இருக்கின்றன. நாமக்கல்லிலே அன்றைக்கு 35 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போல நாகப்பட்டினத்திலே 5 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்படி சென்ற இடங்களிலே எல்லாம், அந்த டிவிக்கு கூட்டம் நடந்த இடங்களிலெல்லாம் மக்கள் கூட்ட நெரிசலிலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த கூட்ட நெரிசல் எதனாலே வந்தது? அதை நீங்கள் நன்றாக எல்லோரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்பொழுது எந்த அரசியல் கட்சி தலைவரும் ஒரு பொதுக்கூட்டத்துக்கோ ரோட் ஷோவுக்கோ போவதாக இருந்தால் அந்த இடத்துக்கு ஒரு 500 மீட்டருக்கு முன்னாலேயே அவர்கள் அந்த வேனிலே எழுந்து நின்று கொண்டு அங்கே தங்களை காண வந்திருக்கின்ற பொதுமக்களை பார்த்து கையசைத்து கும்பிட்டு அவர்களுடைய வாழ்த்துக்களை பெற்றுக்கொண்டு அவர்கள் தருகிற சால்வைகளை பெற்றுக்கொண்டு செல்வார்கள். இதுதான் வழக்கம். ஆனால் இவர் 500 மீட்டருக்கு முன்னாலேயே வயனுக்கு அந்த பெரிய பஸ், அந்த பஸ்ஸுக்குள்ள ஒளிந்து கொண்டு விட்டார், உட்கார்ந்து கொண்டு விட்டார். அதற்கு பிறகு லைட்டுகளையும் அமர்த்தி விட்டார்கள். எந்த ஒரு தலைவராவது தான் இருப்பது வெளியே தெரியாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக அமர்த்திவிட்டு எந்த ஸ்பாட்ல வந்து தான் பேச வேண்டுமோ அந்த ஸ்பாட்டுக்கு வந்தவொடனே லைட்டை போட்டு 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 அமர்த்தினாங்க. சினிமாவில் வந்து லைட்டை அமர்த்தி அமர்த்தி போட்டு காமிக்கிற மாதிரி காமிக்ஸ் இந்த சீன்ஸ் காமிப்பாங்கல்ல, அது போல காமிச்சாங்க. அதனால மக்கள் கூட்டம் அவரை பார்க்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்ட காரணத்தாலே பின்னாலே இருந்தவர்கள் முண்டி அடித்துக் கொண்டு முன்னாலே வந்தார்கள். அந்த முன்னாலே எல்லாம் வந்ததுனாலே தான் இன்னைக்கு ஒரு கூட்ட நெரிசல் ஏற்பட்டு அங்கே வந்து மூச்சு திணறித்தான் இன்றைக்கு ஒரு 10-15 பேர் இறந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் மூச்சு திணறி இறந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை வேண்டுமென்றே அங்கே உருவாக்கி இருக்கிறார்கள். அதே போல எங்களுக்கு மின்சாரம் வேண்டாம், நாங்களே ஜெனரேட்டர் வைத்துக் கொள்கிறோம் என்று சொன்னார்கள். அப்புறம் அந்த ஜெனரேட்டரில் திடீர்னு வேற லைட்டை காமிக்கிறாங்க. அந்த மாதிரியான சீன்களை எல்லாம் நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். எனவே எங்களை பொறுத்த வரைக்கும் அன்றைக்கு அதாவது வேறு விசாலமான இடம் தந்திருக்கலாமே, மாநாடு நடத்திய இடத்தில் தந்திருக்கலாமே என்று இன்றைக்கு கேட்கிறார்கள். ரோட் ஷோவுக்கு மாநாடு வந்து கரூரிலிருந்து 2 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு மாநாடு நடத்துகிறோம். 2 லட்சம் பேர் கூடக்கூடிய இடம். நாங்க 10,000 பேர் வர்ற இடத்துல கேட்கிறோம். அதனால தாங்கன்னு கேட்டா உள்ளுக்குள்ள இருக்க ரோட தருவோமா, அதை விட்டுட்டு அந்த இடத்தையும் மாநாடு நடத்தின இடத்துல அவங்க கேட்கவும் இல்லை. கேட்டிருந்தா கொடுத்திருக்கலாம். ஆனா அந்த இடத்துல அவங்களால 2 லட்சம் பேரை கூட்ட முடியாது. ஒரு 30,000 பேர் 20,000 பேரைத்தான் கூட்டி ஒரு நெரிசலை காண்பிக்க முடியுமே தவிர வேற இல்ல. அதனால இப்ப சொல்றாரு அவரு மாநாடு நடத்துற இடத்த கொடுத்திருக்கலாமே. மாநாடு நடத்துற இடத்துல அவங்க கேட்கவே இல்லையே. கேட்டிருந்தா தானே அந்த பிரச்சனையே வரும். அதனால அவங்க வந்து கடைசி அவங்க கேட்ட இடம் 2 நாளைக்கு முன்னாலே எடப்பாடி பழனிசாமி பேசின இடம். அந்த இடத்தை தான் கோர்ட்ல கேட்டாங்க. கோர்ட்டினுடைய அனுமதியின்படி அந்த இடம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. இதுதான் அந்த தமிழக வெற்றி கழகத்துக்கு டிவிக்கு கொடுக்கப்பட்டது. 30 விழா நடந்த இடத்தை கொடுக்க வேண்டிய அவசியம் அவங்க கேட்காதனால எழவே இல்லை. இது திட்டமிட்டு நடந்த சம்பவமாக இருக்கும் என மக்கள் நினைக்கின்றனர். எப்படிங்க மக்கள் நினைக்கிறாங்கன்னு பழனிசாமியினுடைய உள்மனது சொல்லுது. பழனிசாமி வேணா அப்படி நினைக்கலாம். ஆனால் எங்களுடைய மக்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு. அந்த 41 பேர் இறந்தவுடன் உடனடியாக கதறி துடித்து மனிதாபிமானத்தோடு அங்கே வந்து இரவோடு இரவாக அங்கே போஸ்ட்மார்டம் நடத்தி அந்த உடல்களை ஒப்படைத்து காயம்பட்டவர்களுக்கெல்லாம் தேவையான உதவிகளை செய்து அவர்களை காப்பாற்றிய அரசு எங்களுடைய திராவிட மாடல் அரசு. அது கேட்கிறார், 3 டேபிள் தானே அங்க போஸ்ட்மார்டத்துக்கு இருந்துச்சு. போஸ்ட்மார்டத்துக்கு 3 டேபிள் தான் இருந்துச்சு. ஆனால் மாவட்ட ஆட்சித்தலைவருடைய அனுமதி பெற்று 8 டேபிள்கள் அங்கே போடப்பட்டன. யார் வேணாலும் போய் பார்த்துக்கலாம், கேட்டுக்கலாம். அந்த உயிரிழந்தவருடைய குடும்பங்கள்டே போய் கேட்டுக்கலாம். 8 டேபிள் போடப்பட்டது. ஏறக்குறைய பல மாவட்டங்களிலிருந்து போஸ்ட்மார்டத்துக்கான டாக்டர்களே வரவழைக்கப்பட்டார்கள். அவர்கள் 5 டீம்களாக பிரிக்கப்பட்டு போஸ்ட்மார்டம் மறுநாள் மதியம் வரைக்கும் ஒரு மணி 11-12 மணி வரைக்கும் நடந்தது. எனவே போஸ்ட்மார்டமும் வீடியோ ரெக்கார்டிங் செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இதில் எந்த அவசரமும் நாங்கள் காமிக்கவே இல்லை. காமிக்க வேண்டிய அவசியம் கிடையாது.
எனவே முதல் நாள் ராத்திரியே எல்லா மாவட்டங்களிலும் பக்கத்தில் திருச்சியிலிருந்து, திண்டுக்கல்லிருந்து, கோயம்புத்தூர்லிருந்து, புதுக்கோட்டையிலிருந்து இப்படி எல்லா மாவட்டங்களிலிருந்து டாக்டர்கள் வரவழைக்கப்பட்டார்கள். எனவேதான் அங்கே 1500க்கு மேற்பட்ட டாக்டர்கள், செவிலியர்கள் போன்றவர்களெல்லாம் இருந்த காரணத்தால் தான் அவ்வளவு பெரிய கூட்டத்திலேயும் அடிபட்டவர்களை எங்களாலே காப்பாற்றி பலருடைய உயிரை காப்பாற்ற முடிந்தது. அதற்கு அரசு இரவோடு இரவாக எடுத்த நடவடிக்கை தான் காரணமே தவிர வேறல்ல. எனவே இப்படி மக்களை எல்லாம் காப்பாற்றுகின்ற அரசாகத்தான் நாங்கள் இருக்கிறோமே தவிர, எங்களுடைய தலைவர் தளபதி இருக்கிறாரே தவிர, இன்றைக்கு மக்களை எல்லாம் நசுக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் எங்களுக்கு இல்லை. மக்களை காப்பாற்றுகிற அரசு. குடிக்க தண்ணி கூட குடிக்கல அப்படின்னு சொல்றாங்க. நாங்க அவங்க தண்ணி அங்க அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கணும், வைக்கல. ஆஸ்பத்திரிக்கு வந்தோன்னு கேட்டா அங்க தண்ணி இல்ல. உடனே எங்களுடைய மாநாட்டுக்காக வைத்திருந்த தண்ணி பாட்டில்களை கொடுத்தால் அதுல ஸ்டிக்கர் ஒட்டிருக்காங்க. ராத்திரியோட ராத்திரி ஸ்டிக்கர் ஒட்ட முடியுமா? இப்படியெல்லாம் கேவலமான புத்தியோடு தான் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி பேசிக் கொண்டிருக்கின்றார். இதை வைத்து அரசியல் செய்யலாம், கூட்டணி சேர்க்கலாம் என்றெல்லாம் கனவு கண்டு கொண்டிருக்கிறார். எத்தனை கூட்டணிகள் சேர்ந்து வந்தாலும் இன்றைக்கு நாங்கள் இந்த 5 ஆண்டு காலத்தில் எங்களுடைய முதலமைச்சர் செய்திருக்கிற சாதனைகள் திராவிட மாடல் ஆட்சியினுடைய 2வது பாகத்தை வெற்றிகரமாக நடத்த உறுதுணையாக இருக்கும். அடுத்தது இன்னொன்னு சொல்றாங்க, ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் விளக்கம் கொடுத்தாங்கன்னு. அரசினுடைய திட்டங்கள் நாங்க என்னென்னலாம் செய்கிறோங்கிறத அமைச்சர்கள் சொல்வதை போல ஐஏஎஸ் ஆபீசர்ஸும் சொல்லலாம். கொரோனா காலத்தில் சொல்லியிருக்காங்க, வேற பேரிடர்கள் ஏற்பட்ட பொழுதெல்லாம் சொல்லியிருக்காங்க. டெல்லியிலாம் பல விளக்கங்கள் ஒன்றிய அந்த அரசினுடைய செயலாளர்கள் சொல்வது வழக்கம். எனவே ஐஏஎஸ் ஆபீசர் விளக்கம் கொடுத்தாங்கிறதுல என்ன தப்பு இருக்கு? என்ன நடந்துச்சு என்னங்கிறத ஐஏஎஸ் ஆபீசர் சொல்றாங்க. அதுல என்ன தவறு இருக்கிறதா? அதை எதிலையாவது குற்றம் கண்டுபிடிக்கணும்னு நினைச்சு பார்க்கிறார் அவர். எதிலையும் அவராலே குற்றம் கண்டுபிடிக்க முடியவில்லை. அதுதான் உண்மை. வேற ஏதாவது சொல்லுங்க. அப்புறம் சொல்றாரு டிஜிபிக்கு பதிலாக ஏடிஜிபி போனார்னு சொல்லி. அன்னைக்கு அவைலபிளா அந்த மீட்டிங்ல இருந்தாரு. உடனடியாக ஏடிஜிபி உடனடியாக போய் அங்கே விசாரணை செஞ்சாரு. அதுல என்ன தப்பு? போலீஸ் அதிகாரிகள் யார் வேண்டும் என்றாலும் போய் விசாரணை செய்யலாம். அதுபடி போய் செஞ்சார். சார் மொத்தம் ஊர்காவல் படையை சேர்த்து 660 பேர் இல்லங்க. காவல்துறையினர் 500 பேர், ஊர்காவல் படையினர் 160, மொத்தம் 660 பேர் அன்றைக்கு காவல் பணியிலே இருந்தார்கள். இதுவரைக்கும் எந்த கட்சிக்கும் கொடுக்காத அளவுக்கு அன்றைக்கு பணி கொடுத்திருக்கிறோம். இது 2 நாளைக்கு முன்னால எடப்பாடி பழனிசாமியினுடைய கூட்டத்துக்கு ஒரு 135 பேர் என்னமோதான் காவல்துறை 150 பேருக்குள்ளதான் கொடுத்தாங்க. அதுவும் அன்றைக்கு கட்டுக்கோப்பா 150 பேரை வச்சு மேனேஜ் பண்ண முடிஞ்சிச்சு. இது ஏன் மேனேஜ் பண்ண முடியலைன்னா, அந்த கூட்டம் இருக்கிற இங்க நம்ம எல்லாரும் நிக்கிறோம், தனித்தனியா நிக்கிறோம், எல்லாம் சேர்த்து ஒன்னா கிராம்டா வந்தோம்னா அங்க நசுக்கும். அந்த மாதிரி மூச்சு திறன்கள் யாருக்காச்சும் ஏற்படும். எனவே எல்லாம் சேர்ந்து கிராம்டா வந்த காரணத்தால் தான் இந்த விபத்து ஏற்பட்டது. இது வேண்டுமென்றே, அதான் அவங்க உண்மையிலேயே மக்கள் மீது அக்கறை இருந்திருந்தா தூரத்திலிருந்து தன்னை காமிச்சிட்டு வந்திருக்கலாம். தான் நடிகர் தன்னை பார்க்க வருவாங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும். ஆனா அங்க உடனே லைட் அமர்த்திக்கிட்டாங்க. பஸ்ஸுக்குள்ள இருட்டா இருக்கு. திடீர்னு லைட்டை போடுறாங்க, திடீர்னு அமர்த்துறாங்க, லைட்டை போடுறாங்க, அமர்த்துறாங்க. அப்ப ஏதோ ஒரு வேடிக்கை காமிக்கிறா போல இருக்கிற போது மக்கள் இன்னும் அவசரம், இன்னும் கூட வர ஏதோ ஷோ நடக்குதுன்னு தான் வேடிக்கை பார்க்க வர்ற கூட்டமா தான் அங்க வந்தாங்க. ஊர்காவல் படையும் வந்தாங்க. வெளி மாவட்டத்திலிருந்து எப்போதுமே காலை அந்த 500 பேர்ல வெளி மாவட்டத்தில் எப்போதுமே ஒரு சம்பவம் நடக்கிற பொழுது கரூர் மாவட்டத்தில் நடந்தா பக்கத்தில் திருச்சியிலிருந்தோ திண்டுக்கல்ல இருந்து வருவாங்க. அதனால அதையெல்லாம் அவங்க சேர்த்திருக்காங்க. இனிமேல் நடைபெறக்கூடிய ரோட் ஷோக்களுக்கு முறையான வழிகாட்டு முறைகளை நீதிமன்றமே அறிவுறுத்திருக்காங்க. அது எப்போ வகுக்கப்படும்? அது நீதிமன்றம் வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்க சொல்லி இருக்கிறார்கள். அது எல்லா கட்சியோடையும் சேர்ந்து இடம் எப்படி எல்லா கட்சியோடையும் சேர்ந்து தான் நாங்கள் இடங்கள் செலக்ட் பண்ணோம். இந்த இடமெல்லாம் நாங்கள் மட்டும் திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும் செலக்ட் பண்ண இடம் இல்லை, எல்லா கட்சிகளும் சேர்ந்தான். அதுபோல இதுக்கு ரோட் ஷோவோ எது நடத்துவதற்கும் வழிமுறைகளை நிச்சயமாக எங்களுடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆராய்ந்து கொண்டு வருவார்கள். இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் பேச்சில விஜய் நேரடியாக அங்க போய் ஆறுதல் சொல்லல, அதை பத்தி எதுவுமே பேசல. அரசியல் ஏதாவது காரணம் இருக்கு?
அதாவது அப்பவே அவர் போயிட்டாங்க அங்க. அதாவது அதைத்தான் குற்றச்சாட்டாகவே சொல்லுகிறோம். ஒரு சம்பவம் நடந்தால் எனக்கு மனசு வருத்தப்படும். ஆகா, என்னால இந்த சம்பவம் நடந்து போச்சுன்னு உடனடியாக நான் அந்த இடத்துல போய் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லத்தான் நினைப்பேனே தவிர என்ன காப்பாத்திக்க நான் நினைக்க மாட்டேன். அப்படிப்பட்டவங்க அரசியல் தலைவர்களாக இருக்க முடியாது. எனவே அவர் அன்னைக்கு அந்த இடத்துல வந்து அதனால தனக்கு அதில் சொன்னா பாதிப்பு ஏற்படும் என்பதால் அதை பற்றியே எடப்பாடி பழனிசாமி பேசவில்லை. புசியானந்த் நிர்மல்குமார்லாம் வந்து ஏற்கனவே கொஞ்ச நாள் தலைமறைவா இருந்தா சொன்னாங்க. வழக்கு சிபிஐக்கு மாறின உடனே வெளியில வந்து பேட்டி கொடுக்குறாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? நீங்களே தான் சொல்றீங்களே வழக்கு சிபிஐக்கு மாறி இருக்கிறது, அதனால் வந்து இன்றைக்கு பேட்டி கொடுக்கிறார்கள் என்று. அதுதான் நீங்க சொன்னதுதான். நீங்க உங்களுடைய கண்ணோட்டத்திலே தெரியுது. இங்க இருந்தா இப்ப இது சிபிஐக்கு வந்துருச்சு, சிபிஐ கேட்டு செய்வாங்கன்னு நினைக்கிறாங்க. சார் சட்டப்படி என்ன செய்யணுமோ அதை அந்த காவல்துறை செய்யும். சார் அருணா ஜெகதீசன் தனி விமானத்திலே வரல, அதைத்தான் முதலமைச்சர் சொன்னார். எதிர்க்கட்சி தலைவர் தான் தனி விமானத்தில் வந்தாங்கன்னு சொன்னாரு. முதலமைச்சர் அதற்கு விளக்கம் கொடுத்தார். அவங்க தனி விமானத்தில் வரல, எப்போதும் வர்ற பயணிகள் விமானத்தில் தான் வந்தாங்கன்னு முதலமைச்சர் சொன்னார். ஆமா, தவறான கருத்துக்களை எதிர்க்கட்சி தலைவர் பதிவு பண்றாரு. ஆமா, எல்லாமே எதிர்க்கட்சி தலைவர் இதுல முரண்பாடான கருத்துக்களை பதிவு செய்து நான் எல்லாம் இப்படியே சொல்லியிருக்கேன்னு சொல்றதுக்காக, சட்டமன்றத்திலேயே நான் பேசியிருக்கிறேன் என்று சொல்வதற்காக இன்றைக்கு முழுக்க முழுக்க பொய்யாவே பேசியிருக்கிறார் பொய்ப்பாடி பழனிசாமி அப்படின்னு வச்சுக்கலாம். அதாவது அது நாங்க தான் சொன்ன கூட்டணிக்கு அச்சாரம் போடுவதற்காக அவர் இன்றைக்கு இந்த முயற்சிகளை எல்லாம் மேற்கொண்டிருக்கலாம். அப்படி சேர்ந்து வந்தாலும் எத்தனை பேர் சேர்ந்து வந்தாலும் அவர்கள் எதிர்க்கின்ற சக்தி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டனுக்கு உண்டு, எங்கள் தலைவருக்கு உண்டு. நிச்சயமாக திராவிட மாடல் ஆட்சியினுடைய இரண்டாம் பாகம் தொடரும். அதை தமிழ்நாட்டு மக்கள் முழுமையாக ஆதரிப்பார்கள்.